நீர் கடுப்பு இருக்கணும், அதிகமாக பாத்ரூம் போகணும், போகிறதுக்கு முன்னாடி சில பேருக்கு யூரின் லீக்கேஜ் வந்துடும், ஒரு சில பேர் ரத்தமும் பார்ப்பாங்க. இதுதான் யூரினரி இன்ஃபெக்ஷன். 3 முக்கியமான விஷயங்கள் நடக்குது ஐடி இண்டஸ்ட்ரியில். They sit for a long time, they drink very little water and they work at very abnormal times. அப்படி இருக்கும்போது young people will miss sexual intercourse, so they tend to have poor ejaculation. இந்த மாதிரி ஒரு சிம்டம் வந்துட்டு நைட்டு ஒரு 9 மணிக்கு வருதுன்னு வச்சுங்களேன், பக்கத்தில் இருக்க ஒரு மெடிக்கல் கிளினிக்கோ இல்லை 24 hour ஹாஸ்பிட்டலில் போவாங்க. அங்கே நைட் டியூட்டியில் இருக்கிற டாக்டர் டக்குன்னு ஒரு ஆன்டிபயோட்டிக் எழுதி கையில் கொடுத்துருவாங்க. தட் இஸ் ராங். காலையில் வந்து ஃபஸ்ட்டு யூரின் யூ ஹேவ் டு கிவ் ஃபார் தி டெஸ்ட், பட் நீங்கள் சொல்லி தான் ஓ இட்ஸ் a myth, is it? Okay. When you have an extreme pain in your abdomen, when you have active urinary infection, give the culture now. You don't need to wait for 24 hours. You don't need to wait for morning. Give it now. நிறைய பேர் இன்னொரு கேள்வி கேட்குறாங்க, என்ன டாக்டர் நிறைய தண்ணி குடிச்சா கிட்னி கெட்டு போயிருமா? அது பாவம் கிட்னி, அது என்ன சொல்லிச்சு? ஒன்றுமே சொல்லல, அது மட்டும் கிடக்குது. ஒரு தடவை ஸ்டோன் உருவாச்சுன்னா அதே பேஷண்ட்டுக்கு இன்னொரு தடவை ஸ்டோன் வரதுக்கான வாய்ப்பு 50%. ஒரு கன்சோலில் வீடியோ கேம் மாதிரி ஒரு ஆப்ரேஷன் பண்ணேன்னா அப்படியே அது ரெப்ளிகேட் ஆகி பேஷண்ட்டோட அப்டமெனுக்குள்ளார நடக்குது. இதுக்கு பேர் தான் ரோபோட்டிக் சர்ஜரி. ஏன் சார் அது மாதிரி பண்ணணும், டக்குன்னு கையை விட்டே பண்ணிடலாமே அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, முக்கியமான பகுதிகளுக்குள்ளார நம்ம கண் உள்ளார செல்லாது, ஏன்னா அதுக்குள்ளார போகிறது பார்க்குறது கஷ்டம். which can do the same job with a small hole, has a 3D vision. 8 மில்லிமீட்டர் இருக்கிற ஒரு விஷயம் இந்த கை பண்ணக்கூடிய வேலையை பண்ணுச்சுன்னா எப்படி இருக்கும்? எங்களை மாதிரி நிறைய பேர் we have done about 6,000-7,000 robotic surgeries in Apollo, and that has led other people to adopt the technology. The robotic technology இருக்கு. Proton technology, the biggest cancer machine in the world, is available. We have genetic, we have latest CAR cell therapy. உங்களுக்கு என்னங்க லேட்டஸ்டா? உலகத்து முக்கு மூலையில் இதுதாங்க லேட்டஸ்ட்னு ஒன்று சொல்லுங்க, அப்போலோ சென்னையில் இருக்கு. Anybody born in the world is welcome to Apollo to get treated because everything is available under the roof. ஒரு லேடி வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை குளிக்கும் போது பிரெஸ்ட் எக்ஸாமின் பண்ணணும். 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ஆண் மகன் தன்னோட ப்ரைவேட் பார்ட்ஸை எக்ஸாமின் பண்ணணும். அப்படி எக்ஸாமின் பண்ணும்போது ஒரு லம்பு பார்த்தீங்கன்னா immediately reach to the doctor. Next day morning go to the doctor. Today with me I've got Dr. Raghavan from Apollo, uro-oncologist and robotic surgeon. வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? வணக்கம்மா, நல்லா இருக்கேன். The urinary infection அப்படின்னா காமனாக டக்குன்னு நம்ம ஆடியன்ஸ் கிட்ட போய் அது ரீச் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் பிகம் வெரி காமன் நவடேஸ். இது பற்றி உங்களோட கருத்து என்ன? மல்டிடியூட்ஸ் ஆஃப் ரீசன்ஸ். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். பெண்களுக்கான பாதிப்பு அதிகம். இட் அஃபெக்ட்ஸ் த குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆஃப் விமென். வி ஆல்சோ கால் இட் குவாலின்போ, அதாவது த அமௌண்ட் ஆஃப் டைம் லாஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஒர்க்கிங் உமனுக்கான டைம் லாஸ்ட். அது மாதிரி பார்த்தீங்கன்னா அதுவும் அதிகம். ஏன் அப்படின்னு சொன்னால் மல்டிடியூட்ஸ் ஆஃப் ரீசன்ஸ். தேர் இஸ் டெஃபினட் டிஸ்டிங்க் சேஞ்ச் இன் த லைஃப் ஹேபிட்ஸ், த ட்ரெஸ் வி வேர், தி ஃபுட் வி ஈட், த வாட்டர் வி கன்சியூம். எல்லாத்துலேயான ஒரு காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் தான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்குது. கப்புள் வித் தட் அ ரீசனபிளி ஹை யூஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் இன் த கம்யூனிட்டி. அதனால் என்ன ஆகுதுன்னா ரெசிஸ்டன்ட் இன்ஃபெக்ஷன் அதிகமாகுது. இது வந்து இங்கே மட்டும் இல்லை, உலகளாவிய ப்ராப்ளம். இட்ஸ் அ வேர்ல்ட் வைட் ப்ராப்ளம். ஆஸ் மெடிக்கல் கம்யூனிட்டி வி ஆர் கான்ஸ்டன்ட்லி டாக்கிங் அபவுட் சேஃப் யூஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் வி கான்ஸ்டன்ட்லி எஜுகேட் பீப்புள் அபவுட் யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் ஸோ தட் தே கேன் ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் லாஸ் that they have. So it is a problem, affects both men and women, but as well multitude issue. ஒரு கட்டத்தில் வந்து நம்ம சொல்லும்போது பெண்களுக்கு அதிகபட்சமாக அது பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டது. பட் இப்போ வந்து ஆண்களுக்கும் அதிகமாயிடுச்சு. இதில் என்னென்னா, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வரக்கூடிய யூரினரி இன்ஃபெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து இந்த விஷயத்தை சொன்னதுனால நம்ம ஆடியன்ஸுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி சில விஷயங்களை நம்ம கிளாரிஃபை பண்ணணும். யூரினரி இன்ஃபெக்ஷன்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். அங்கே தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். யூரினரி இன்ஃபெக்ஷன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அ சிச்சுவேஷன் வேர் த பர்சன் ஹேஸ் லாட் ஆஃப் யூரினரி சிம்டம்ஸ் லைக் எஸ்பெஷலி பர்னிங் சென்சேஷன். நீர் கடுப்புன்னு சொல்லுவாங்க தமிழில். நீர் கடுப்பு இருக்கணும், ஃப்ரீக்வன்சி அதிகமாக பாத்ரூம் போகணும், போகிறதுக்கு முன்னாடி சில பேருக்கு யூரின் லீக்கேஜ் வந்துடும், ஒரு சில பேர் ரத்தமும் பார்ப்பாங்க. இதுதான் யூரினரி இன்ஃபெக்ஷன். பல பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா, எஸ்பெஷலி விமென்க்கு, வேர் தே டூ அ டெஸ்ட் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். ஒரு பாக்டீரியா இருக்குது, உங்களுக்கு யூடிஐ இருக்குது அப்படின்னு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவாங்க. இது கம்யூனிட்டியில் நடக்குது, பேஷண்ட் பண்ணிக்கிறாங்க. சார் நான் சும்மா போனேன் சார், அப்படியே ஒரு யூரின் டெஸ்ட் பண்ணிட்டேன் சார். ஏமா பண்ணீங்க? ஹெல்த் செக்கப்பில் பண்ணிட்டேன் சார், அதையும் சேர்த்து செஞ்சுட்டேன் சார். அதோட இம்ப்ளிகேஷன் தேர் ஆஃப் ஒரு டாக்டர்கிட்ட போவாங்க, டாக்டர் ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருவாங்க. அதுக்கு பேர் ஏசிம்டமேட்டிக் பாக்டீரியூரியா. அதாவது சிம்டம் இல்லாத பாக்டீரியா இருக்கிறது பேர் ஏசிம்டமேட்டிக் பாக்டீரியூரியா. அதற்கு வைத்தியம் தேவை அன்று. இந்த மிஸ்டேக் இஸ் காமன்லி டன் போத் இன் த கம்யூனிட்டி அண்ட் பை த பேஷண்ட்ஸ். ஸோ இந்த மெசேஜ், ஃபஸ்ட்டு மெசேஜ் டு த ஆடியன்ஸ், யூரினரி இன்ஃபெக்ஷன்னா என்னென்னு புரிஞ்சுக்கோங்க. அது இருந்தால் தான் யூரினரி இன்ஃபெக்ஷன், இல்லை ட்ரீட்மெண்ட் பண்ணாதீங்க. இது பாயிண்ட் நம்பர் 1.
விமென்க்கு யூரினரி அதாவது பாக்டீரியா இந்த யூரின் கேன் ஹேப்பன் அப் டு 30% சும்மா. அண்ட் நாட் எவ்ரி திங் இஸ் அன் இன்ஃபெக்ஷன். விமெனுக்கு வர இன்ஃபெக்ஷன் இன்எவிட்டபிளி என்னென்னா சிஸ்டைட்டிஸ், அதாவது பிளாடரில் மட்டும் இன்ஃபெக்ஷன். ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இன்ஃபெக்ஷன் லைக் கிட்னி இன்ஃபெக்ஷன் வயசானவங்களுக்கு டயபெட்டிஸ் கண்ட்ரோல் இல்லாதவங்களுக்கு தான் வரும். ஸோ அது வந்து ஒரு ரேர் ஸ்மால் பாப்புலேஷன், அதை அப்படியே ஓரமாக வச்சிடலாம். அடுத்த மென்னுக்கு வருவோம். மென்னுக்கு தான் இது பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. இப்போது நான் வந்து அதுக்கு பேரே வச்சுருக்கேன் ரொம்ப ஜோவியலாக, ஓஎம்ஆர் காரிடர் டிசீஸ்னு பேர் வச்சுருக்கேன். ஓஎம்ஆர் காரிடர் டிசீஸ். ஓஎம்ஆர் காரிடரில் என்ன இருக்குது? ஃபோல் ஐடி இண்டஸ்ட்ரி. ஓகே. ஐடி இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணுறாங்க? They've been sitting for a long time and working. Oh. 3 முக்கியமான விஷயங்கள் நடக்குது ஐடி இண்டஸ்ட்ரியில். They sit for a long time. They drink very little water in a AC environment. And they work at very abnormal times because அவங்க யூஎஸ்க்கு ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ inevitably lot of people work between 2 o'clock to 8 o'clock or 8 o'clock to morning 3 o'clock. அப்படி இருக்கும்போது young people will miss sexual intercourse. So they tend to have poor ejaculation. The combination of these 3 causes a unique problem in men in the young age group between 20 and 45 called prostatitis, where they develop a mild infection in the prostate gland and therefore they struggle a lot. நீங்கள் உட்காந்துருக்கிற வேலையை பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை எழுந்து நடந்து போயிட்டு வாங்க, தண்ணி நிறைய குடிங்க. ஒரு நாளைக்கு மேக் ஷூர் யூ ட்ரிங்க் வாட்டர் ஆஃப் 3 liters. வாட்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜூஸ். ஜூஸ் வேறு, வாட்டர் வேறு. ஐம் டாக்கிங் அபவுட் வாட்டர். அண்ட் டெஃபினெட்லி மேக் ஷுர் யூ ஆர் வித் யுவர் பார்ட்னர் அட்லீஸ்ட் இன் அ பீரியாடிக் ஃபேஷன். இது மட்டும் பண்ணாலே இந்த ப்ராப்ளத்தை நிறைய சால்வ் பண்ணிடலாம். யூரினரி இன்ஃபெக்ஷன் இன் மென் இஸ் நவ் பிகமிங் அ ப்ராப்ளம் as well in a very different way. இப்போ எக்ஸ்ட்ரீமாக வரும்பொழுது அப்போ இந்த டெஸ்ட் எடுத்தால் போதும். பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வலி இருக்கும்பொழுது டக்குன்னு அந்த டெஸ்ட் எடுத்துடுறாங்க, யூரினரி டெஸ்ட். பட் அதை தாண்டி எப்போ அந்த டெஸ்ட் எடுக்கணும்? டெஃபினட்டாக ஒரு சிம்டம் இருக்கும்போது 100% எடுத்தாகணும். இந்த மாதிரி ஒரு சிம்டம் வந்துட்டு நைட்டு ஒரு 9 மணிக்கு வருதுன்னு வச்சுங்களேன், பக்கத்தில் இருக்க ஒரு மெடிக்கல் கிளினிக்கோ இல்லை 24 hour ஹாஸ்பிட்டலில் போவாங்க. அங்கே நைட் டியூட்டியில் இருக்கிற டாக்டர் டக்குன்னு ஒரு ஆன்டிபயோட்டிக் எழுதி கையில் கொடுத்துருவாங்க. தட் இஸ் ராங். நெவர் ஸ்டார்ட் ஆன்டிபயோட்டிக் ஃபார் அ யூரினரி இன்ஃபெக்ஷன் வித்தவுட் கிவிங் அ கல்ச்சர். நிறைய பேர் சொல்லுவோம் கல்ச்சர்னா காலையில் தானே கொடுக்கணும் அப்படின்னு எங்கள் தாத்தா சொன்னார். கிடையாது. கல்ச்சருங்கிறது எப்போ வேணால் கொடுக்கலாம், 24 மணி நேரத்தில் எப்போ வேணால் கொடுக்கலாம். முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒரு யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்குது, நான் அதுக்கு மருந்து கொடுக்க போகிறேன்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா யூரின் கல்ச்சர் கொடுக்காமல் அந்த மருந்து ஆரம்பிக்கக்கூடாது. இது பார்க்குற எல்லா ஆடியன்ஸும் நோட்டீஸ் பண்ணிக்கணும், ரெஜிஸ்டர் பண்ணணும். அடுத்த முறை இந்த டாக்டரே கொடுத்தா கூட டாக்டர் கொஞ்சம் எனக்கு பர்மிட் பண்ணுங்கள், நான் ஒரு கல்ச்சர் கொடுத்துட்டு இந்த மருந்து ஆரம்பிச்சுக்கிறேன். கல்ச்சர் ரிப்போர்ட் வரதுக்கு 48 மணி நேரம் ஆகும், பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. யூ கேன் ஸ்டார்ட் த ஆன்டிபயோட்டிக்ஸ், நோ ப்ராப்ளம், பட் கிவ் த கல்ச்சர் அண்ட் ஸ்டார்ட் இட். சார் எனக்கே அப்படி தான் சார் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு காலையில் ஃபஸ்ட்டு யூரின் யூ ஹேவ் டு கிவ் ஃபார் த டெஸ்ட். பட் நீங்கள் சொல்லி தான் இட்ஸ் a myth, is it? Okay. When you have an extreme pain in your when you have an active urinary infection, give the culture now. You don't need to wait for 24 hours. You don't need to wait for morning. Give it now. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐ திங்க் வி ஹேவ் டு டாக் அபவுட் த ஸ்டோன்ஸ். நிறைய பேர் ஐ திங்க் அதில் அதிகபட்சமாக அஃபெக்ட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஐ திங்க் அது பிளாடர் ஸ்டோன்ஸாக இருக்கட்டும், இல்லை யூரினரி இன்ஃபெக்ஷன் அதுக்கான கிட்னி ஸ்டோன்ஸாக இருக்கட்டும். ஸோ அதுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்? கிட்னி ஸ்டோன்ஸ் பயங்கர ரேம்பண்ட் ஆகிடுச்சு. ஒன்ஸ் அகெயின் இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் திங்ஸ். அதில் சில விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். Poor water intake coupled with prolonged sitting inside a closed door is a very important reason. இன்னொரு முக்கியமான விஷயம் கிட்னி ஸ்டோனுக்கு ஒரு காரணம் என்னென்னா ஒபேசிட்டி. நிறைய பேர் மறந்து போயிடுறாங்க தட் இன்க்ரீசிங் வெயிட் இன்க்ரீசஸ் த ரிஸ்க் ஆஃப் கிட்னி ஸ்டோன்ஸ். ஸோ கிட்னி ஸ்டோன்ஸை நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணுறது, யூரினரி இன்ஃபெக்ஷன் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான கார்னர் ஸ்டோன் குடிநீர் தான். வாட்டர் இன்டேக் 3 liters a day. இட்ஸ் மேண்டேட்ரி டு மெயின்டைன். ஒரு ஆவரேஜ் நிறைய பேர் இன்னொரு கேள்வி கேட்குறாங்க, என்ன டாக்டர் நிறைய தண்ணி குடித்தா கிட்னி கெட்டு போயிருமா? அது பாவம் கிட்னி, அது என்ன சொல்லிச்சு? ஒன்றுமே சொல்லல, அது மட்டும் கிடக்குது. நீங்கள் ஒரு நாளைக்கு 10 லிட்டர் குடித்தா கெட்டு போயிடும், ஆனால் அது மாதிரி யாரும் குடிக்க முடியாது. ஸோ ஆன் அன் ஆவரேஜ் a human being consumes 1 to 1.5 liters. My request is inch it, ஒரு சின்ன நாச், 2 liters to 2.5 liters. அது போதும். நீங்கள் அதே ஃபுட்பால் பிளேயராக இருந்து வேர்த்து கொட்ட போகிறீங்கன்னா நீங்கள் 4 லிட்டர் குடிக்கணும். பட் பெரும்பாலும் நம்மலாம் செடென்ட்ரி ஒர்க்கர்ஸ், we are inside a room working in computers or whatever. நமக்குலாம் if we maintain a water intake of 2 to 2.5, it's sufficient. But if you are a stone former, உங்களுக்கு ஒரு தடவை கல் வந்திருக்குன்னா நீங்கள் நிச்சயமாக 3 liters a day மெயின்டைன் பண்ணணும். இதனால் கிட்னி சத்தியமாக பாதிக்காது. இட் வில் டூ வெல். அண்ட் த கிட்னியில் உருவாகக்கூடிய சின்ன கிறிஸ்டல் which becomes the stone will get flushed out. அதனால் நீங்கள் இந்த ஸ்டோன் ப்ரிவென்ட் பண்ணலாம். ஒரு சின்ன ஸ்டெட்டிஸ்டிக் சொல்கிறேன். ஒரு தடவை ஸ்டோன் உருவாச்சுன்னா அதே பேஷண்ட்டுக்கு இன்னொரு தடவை ஸ்டோன் வரதுக்கான வாய்ப்பு 50%, 50%.
ஒன்ஸ் அ ஸ்டோன் ஃபார்மர் இஸ் அ ஸ்டோன் ஃபார்மர் ஃபார் லைஃப் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஸ்டோன் திருப்பி வரும். அந்த 50%ங்கிறது 15%, 15% ஜஸ்ட் வாட்டர் இன்டேக்குங்கிற ஒரே ஒரு ஸ்டெப்னால குறைஞ்சிரும். அமேசிங் இல்லை? தட்ஸ் அ சிம்பிளஸ்ட் திங் டு டூ. வரமாட்டுது டாக்டர், டக்குன்னு யாரும் தண்ணியை குடிக்க மாட்டோம். அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. ஓ இருக்கா? ப்ளீஸ் அது கொஞ்சம் சொல்லுங்களேன். என்ன பண்ணணும்னா, சோபனாக்கு என்ன கலர் பிடிக்கும்? பிளாக் கலரில் 3 பாட்டில் வாங்குறீங்க. ஓகே. 1 லிட்டர் பாட்டில். சோபனா 1, சோபனா 2, சோபனா 3 அப்படின்னு எழுதிட்டு இந்த சேர்லேருந்து எடுத்த மாதிரி ஒரு ஷெல்ஃப் அடித்து அங்கே விட்டுடுறீங்க. அந்த 3 பாட்டில் நீங்கள் எழுந்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ள காலி ஆகணும். அப்போ என்ன ஆகும்? 1 மணி நேரத்துக்கு கூட எழுந்து போவீங்க, அந்த பாட்டிலில் தண்ணி குடிப்பீங்க. நீங்கள் எழுந்து போனதாகவும் ஆச்சு, தண்ணி குடித்ததாகவும் ஆச்சு. ஆனால் அந்த 3 பாட்டில் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு 3 லிட்டர் முடிஞ்சிச்சு. ஒரே நேரத்தில் 3 லிட்டர் குடிக்கவே முடியாது சொல்லலாம். ஸோ யூ ட்ரிங்க் ஒன்லி 200 ml an hour. ஒரு 200 mlங்கிறது ஒரு அரை கப்பு குடிக்கிறது ஈஸி. எவ்ரி hour ஒன்ஸ் half a cup, தட் வில் பி 200 ml. 15 மணி நேரத்தில் 3 லிட்டர் முடிஞ்சிச்சா? ஈஸி தானே? பண்ணலாம் இல்லை? பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் எழுந்து போகிறது கஷ்டம் டாக்டர். பண்ணலாம். அது எழுவலைன்னா அடுத்த பிரச்சனை வருங்கிறதையும் நான் சொல்லிட்டீங்க. ஐ திங்க் எஸ், அவர் சொன்ன மாதிரி வாட்டர் இன்டேக் இஸ் மஸ்ட். இது வந்து நான் ஃபன்னியாக நான் கேட்டிருக்கலாம், பட் ஐ திங்க் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு ஒரு புரிதல் எல்லாருக்கும் இருந்தது, ரோபோட்டிக்னே வேற ஒரு புரிதல் இருந்தது, பட் பீப்புள் இஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ரோபோட்டிக் சர்ஜரி. ஸோ இன்னைக்கு ஹவு இஸ் திஸ் சர்ஜரி இஸ் ஹெல்பிங் அஸ்? இந்த ரோபோட்டிக் மூலியமாக ஒரு சர்ஜரி வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு எந்த அளவுக்கு அது இட் இஸ் ஒர்க்கிங்? இதில் வந்து 2 கொஸ்டினை நான் பிரிச்சுக்கிறேன் ஷோபனா, ஜஸ்ட் ஃபார் தி கன்வீனியன்ஸ் ஆஃப் த ஆன்சர். ஒன், ட்ரீட்மெண்ட் ஃபார் ஸ்டோன்ஸ், எஸ்பெஷலி சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் 100 people who have stones, only 20 people require surgery. Rest of the 80 people, the stone will come out with just tablets. ஸோ அதனால் எல்லாருக்கும் சர்ஜரி தேவை கிடையாது. அப்படி சர்ஜரி வேணுங்கிறவங்களுக்கு வெறும் கேமரா மூலமே அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம். அவங்களுக்கு robotic surgery தேவைப்படாது. ஸோ surgery for stones is a different thing. ரொம்ப small proportion of patient requires and they can be dealt easily with just a simple camera procedure. On the other hand, robotic surgeryங்கிறது is a new horizon in surgical field. Not just urological surgery, but surgery as a whole, as a concept. இதில் robotic surgery நம்ம சொல்லும்போது ரோபோட் ஆப்ரேட் பண்ணுறதில்ல. இப்போதைக்கு இருக்கிற ரோபோட் நம்மள்கிட்ட எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா, இட்ஸ் அ மாஸ்டர் ஸ்லேவ் சிஸ்டம். அதாவது நான் ஒரு கன்சோலில் வீடியோ கேம் மாதிரி ஒரு ஆப்ரேஷன் பண்ணேன்னா அப்படியே அது ரெப்ளிகேட் ஆகி பேஷண்ட்டோட அப்டமனுக்குள்ளார நடக்குது. இதுக்கு பேர் தான் ரோபோட்டிக் சர்ஜரி. ஏன் சார் அது மாதிரி பண்ணணும்? டக்குன்னு கையை விட்டே பண்ணிடலாமே அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, இந்த கை இருக்கிற சைஸுக்கு வயிற்றுக்குள்ளார போகிறதுக்கு எவ்வளோ பெரிய ஓட்டை வேணும்? கிழிக்கணும் இல்லையா? 18 to 20 சென்டிமீட்டர்ஸ் கிழிக்கணும். எந்த ஆப்ரேஷனுக்கும் 20 சென்டிமீட்டர் கம்மியாக 2 கை உள்ளார போகாது. அப்போது அவ்வளோ பெரிய ஓட்டையை போட்டு ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சு பேஷண்ட் வலியில் 5 நாள் 8 நாள் ஹாஸ்பிட்டலில் கிடக்க போகிறாங்க. இதை தவிர அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஒரு மேக்னிஃபைட் விஷன் கிடையாது, நம்ம கண்ணில் தான் பார்க்குறோம். மூணாவது, ஒரு உடம்புக்குள்ளார வயிற்றுக்குள்ளார இருக்கிற ஒரு முக்கியமான பகுதிகளுக்குள்ளார நம்ம கண் உள்ளார செல்லாது. ஏன்னா அதுக்குள்ளார போகிறது பார்க்குறது கஷ்டம். இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு திங்க் ஆஃப் அ டெக்னாலஜி விச் கேன் டூ த சேம் ஜாப் விச் அ ஸ்மால் ஹோல் பட் கேன் கோ இன் டு எனி கார்னர் ஆஃப் த அப்டமன் அண்ட் சி, ஹேஸ் அ 3D vision and does the same job as this hand but only 8 millimeters. 8 millimeter இருக்கிற ஒரு விஷயம் இந்த கை பண்ணக்கூடிய வேலையை பண்ணுச்சுன்னா எப்படி இருக்கும்? அதான் ரோபோட்டிக் சர்ஜரி. தட்ஸ் இட். ஆனால் அதிகபட்சம் வந்து எப்போ தே நீட் தட் சர்ஜரின்ற ஒரு ஆல்மோஸ்ட் எவ்ரி சர்ஜரி வில் பி ரீப்ளேஸ் வித் ரோபோட்டிக் சர்ஜரி. நான் வேறு மாதிரி வரேன். 2013 சில மீட்டிங்கில் பேசும்போது நான் சொன்னேன், தமிழ்நாட்டில் வந்து அப்போ ஒரு ரோபோட் தான் இருந்துச்சு, அப்போலோ மட்டும் தான் ஒரே ரோபோட். 2025 வந்து வில் ஹேவ் 15 to 20 robots. I mean 2040 எவ்ரி ஹாஸ்பிட்டல் வில் ஹேவ் அ ரோபோட்னு சொன்னேன். இட் வில் ஹேப்பன். ஏன் அது ஆகுது அப்படின்னு கேட்டோம்னா, சர்ஜரி ஆஸ் அ பிரான்ச் வில் பி ரீப்ளேஸ் வித் ரோபோட், will be done with a robot because of the precision. It is just a natural progress. சரிங்களா? இங்கே வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் மாதிரி எங்கள் ஹாஸ்பிட்டல் இருக்கிறது என்ன லீடர்ஷிப் அப்படின்னா, இதை வந்து அவங்க முன்னாடியே விஷனரியாக இருந்துட்டாங்க. எங்கள் சேர்மன் அதை முன்னாடியே என்விசேஜ் பண்ணிட்டார். அதனால் எங்களை மாதிரி இருக்கிறவங்களாம் we lead the game, we lead the change. It's not a game, it's a change. எங்களை மாதிரி நிறைய பேர் we have done about 6,000-7,000 robotic surgeries in Apollo and that has led other people to adopt the technology. Other people are using, patients are wanting, sir எனக்கு ரோபோட்டில் பண்ணுங்க அப்படின்னா பேஷண்ட்ஸ் வர்றாங்க. we are leading the shop, we are leading the change. அதனால் எல்லாரும் the world, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க is a better thing to do because robotic surgery is now available. So it will come a day when open surgery வேண்டிய பேஷண்ட் யார் அப்படிங்கிறத மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லா ரோபோட்டிக் சர்ஜரி அப்படின்னு போயிடும். தட் டே இஸ் நாட் ஃபார். நிறைய இன்னைக்கு பேசப்படுற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மிட் ஏஜ் அவங்கள தான் நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஒய் இஸ் தட்?
நிறைய காரணங்கள் இருக்குது. அட்லீஸ்ட் நான் தெரிஞ்ச வரைக்கும், எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறது, இன்க்ரீஸ்ட் அவேர்னஸ். அதாவது முன்னாடி பிரெஸ்ட் கேன்சருங்கிறது ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ்லாம் போய் கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். இப்போல்லாம் பிரெஸ்ட் கேன்சர் வந்து ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறோம். ஆனால் அந்த ஏர்லி ஸ்டேஜுங்கிறது 25 to 40 வருது, மிட் ஏஜில் வந்துடுது. ஸோ இட்ஸ் இன்க்ரீஸ்ட் அவேர்னஸ் விச் இஸ் அ குட் திங். என்னையை பொறுத்த வரைக்கும் அது நல்ல விஷயம். ரெண்டாவது, லைஃப் ஹேபிட்ஸ் ஹவ் சேஞ்ச். நம்ம சாப்பிட்ற பொருள், நம்ம கன்சியூம் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மாறிடுச்சு. There is definitely a component of environmental pollution in cancer, heart attack, எல்லாத்துலேயுமே வந்து environmental reasons are also a factor. Third, stress is a very important factor in non-cancer problems like stroke or heart attack. Fourth, life factors such as or life habits such as smoking, especially smoking. Sad thing to see that smoking is now increasing in prevalence amongst women as well, which is something. Smoking in men தப்பு, womenும் increase ஆகுது. That is a very sad thing to note, and I hope viewers take a serious note of that. And fifth, there has been a longevity issue. முன்னாடி வந்து உங்களுக்கு தெரியுமா, நம்ம சுதந்திரம் அடைஞ்சும்போது இந்தியாவோட ஆவரேஜ் ஏஜ் வாஸ் only 35. இன்றைக்கி we are in 80s. ஓகேங்களா? மனுஷன் நிறைய நாள் வாழும்போது பிரச்சனைகளும் வரும். அதையும் நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் ஒரு காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ். we cannot put our hand on one. But overall, getting a disease or getting a problem is not a problem. Not dealing with it correctly is a problem. ஸோ நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா there are so many hospitals now, பட் முக்கியமாக சொல்லணும்னா அப்போலோ. உங்ககிட்ட இருக்கிற அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது? என்ன இல்லை? சரி, என்ன இருக்குது? எல்லாமே இருக்குது. நீங்கள் அமெரிக்காவில் கொடுக்குற எல்லா ட்ரீட்மெண்ட் இங்கே இருக்குது. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற எல்லா ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. எந்த உலகத்தில் எந்த மூலையில் எந்த ட்ரீட்மெண்ட் இருக்கோ எல்லாம் இங்கே இருக்குது. இந்தியாவில் போகிறது யாருமே அமெரிக்கா போக வேண்டிய அவசியமே கிடையாது. சென்னை வந்தால் போதும். எங்கள்கிட்ட இருக்கிற டெக்னாலஜி, ரொபாட்டிக் டெக்னாலஜி இருக்குது. Proton technology, the biggest cancer machine in the world, is available. First proton machine in South Asia is from Apollo in Chennai. We have genetics, we have latest CAR cell therapy. உங்களுக்கு என்னங்க லேட்டஸ்ட்டாக உலகத்து முக்கு மூலையில் இது தாங்க லேட்டஸ்ட்டுன்னு ஒன்று சொல்லுங்கள், அப்போலோ சென்னையில் இருக்குது. ஓகேங்களா? எந்த பிரான்ச் வேணும்? யூ வாண்ட் பிரெஸ்ட் கேன்சர் இருக்குது, கேன்சர் தெரப்பியில் இருக்குது. ஹார்ட், robotic cardiac surgery, highest number in the world is done by Apollo Hospital. Robotic surgeries as a whole, we are the leaders. எங்கெங்க கேட்குறீங்க? எல்லாத்துலேயும் இருக்குங்க. எங்கள்கிட்ட இல்லாத ட்ரீட்மெண்ட்டே இல்லைங்க. அதுதான் ஃபேக்ட். இதை பற்றி நான் பெருமையாகவும் சொல்லிக்குவேன். நான் திமிரா சொல்கிறேன்னு வச்சா பரவாயில்லைங்க. ஐ டோன்ட் கேர் அபவுட் இட். ஓகே, மை பாயிண்ட் இஸ் anybody born in the world is welcome to Apollo to get treated because everything is available under the roof, under single roof. ஓகேங்களா? And I also want to say that not only we have technology, we have absolutely fantastic clinicians. இந்த டிசீஸை இந்த பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பல பேஷண்ட்டை நாங்கள் நல்லா ஹேண்டில் பண்ணுறோம். ஓகேங்களா? தட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் மீ, இட்ஸ் அ கம்பைன் டீம் எஃபெக்ட். You take the anesthesia doctors, the surgical doctors, the medical, the ICU, the facilities, the backups, the blood bank, everything. It's a teamwork. What does Apollo give to the world? It gives the best team with the best technology. எல்லாமே இருக்குங்க. விஷயம் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கு அப்படினால immediately go for this urinary test or whatever. அதுக்கு என்னென்ன சொல்வீங்க? I'm going to focus, because I'm a urologist, I'm going to focus on cancers மட்டும் தான் சொல்ல போறேன். Any lump, any bleeding, you cannot ignore. ஒரு லேடி வந்து மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை குளிக்கும்போது பிரெஸ்ட் எக்ஸாமின் பண்ணணும். 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ஆண் மகன் தன்னோட ப்ரைவேட் பார்ட்ஸை எக்ஸாமின் பண்ணணும். இட்ஸ் அ கம்பல்சரி திங். அப்படி எக்ஸாமின் பண்ணும்போது ஒரு லம்பு பார்த்தீங்கன்னா immediately reach to the doctor. Next day morning go to the doctor. அதுவுங்க நீங்கள் அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா வெயிட்டிங் டைம் டு see a doctor 6 வாரம். வெயிட்டிங் டைம் டு see a doctor in Apollo is 6 நிமிஷம். ஸோ டோன்ட் இக்னோர் லம்ப்ஸ். நெவர் இக்னோர் ப்ளீடிங். யூரினில் பிளட்டு வந்ததுன்னா இட் ஹேஸ் டு பி டெஸ்டட். ஓகேங்களா? கேரட்டு, பீட்ரூட்டு, அப்புறம் ஆரஞ்சு ஜூஸு, சூடு இப்படின்னு சொல்லி ஏமாற்றிக்கூடாது. ஓகேங்களா? பிளட் இன் யூரின் ஈக்குவல்ஸ் டெஸ்டிங். ஓகேங்களா? இது 2வது பாயிண்ட். 3வது, இஃப் யூ ஹாவ் சடன் லாஸ் ஆஃப் வெயிட், லாஸ் ஆஃப் appetite, 100% you should do testing. And 4th, very important message, I strongly encourage everybody to do a health checkup. We call master health checkup at least once a year.
It covers 95-97% problem. சார் ஹெல்த் செக்அப் பண்ணோம் சார், அதையும் மீறி வந்துருச்சுன்னு சொல்கிறது வந்து நான் பார்த்துருக்கேன். பட் தட்ஸ் அ ரேரிட்டிங்க. You are talking about the majority people where we find the problem and fix it because we find them in time. That's what health checkup does. So definitely I will encourage all the viewers yearly about health checkup. And thank you so much. It was a learning information for me. Thank you. Thank you so much for having us here. Thank you to Behind Woods as well. Thank you so much.